ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் அசோக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு ப்ரெஸ் அப்படிங்கிற டூலை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வேர்டு ப்ரெஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக ஒரு கோடிங்கில் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படி ஆஃப்லைனில் ரன் பண்ணுறது, அதை எப்படி ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் என்னோடய ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வேம்ப் சர்வர் அப்படிங்கிற சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எதுக்காக, வேர்டு ப்ரெஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது வேம்ப் சர்வரில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வேர்டு ப்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பிஹெச்பி பேஸ்டு டூல். அது வந்து ஒரு சர்வர் இருந்தால் தான் ரன் ஆகும். எந்த ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு ஒரு சர்வர் தேவை. அதனால் நம்ம ஆஃப்லைனில் ரன் பண்ணுறதுக்காக வேம்ப் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆஃப்லைன் சர்வரை டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ அவங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் google.com போய் வேம்ப் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வேம்ப் சர்வரோட அஃபிஷியல் லிங்க் வந்திருக்கும். ஃபஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள். வேம்ப் சர்வர் ஹோம் பேஜில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வேம்ப் சர்வர் 64 பிட் அண்ட் வேம்ப் சர்வர் 32 பிட்னு போட்டிருக்கோம். உங்கள் சிஸ்டம் 64 பிட்டாக இருந்தால் 64 பிட்டை கிளிக் பண்ணுங்கள். என் சிஸ்டம் 32 பிட், அதனால் நான் 32 பிட்டை கிளிக் பண்ணுறேன். ஒரு பாப்பப் விண்டோ வரும். அதில் வேம்ப் சர்வர் யூ கேன் டவுன்லோட் டைரக்ட்லி பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் வேம்ப் சர்வர் டவுன்லோட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேம்ப் சர்வரை ரன் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ 2012 சாஃப்ட்வேர் தேவை. அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே விஷுவல் ஸ்டுடியோ பேஜில் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் 64 பிட்டாக இருந்தால் 64 பிட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஏன் இது 32 பிட், அதனால் x86 செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வேம்ப் சர்வர் ஹோம் பேஜில் போய் டவுன்லோட் டைரக்ட்லி பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். நான் டவுன்லோட் பண்ணியிருக்க வேம்ப் சர்வர் வந்து வெர்ஷன் 2.5. உங்களுக்கு மேபி வேறு வெர்ஷனாக இருக்கலாம். அப்படி அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் பண்ண வேம்ப் சர்வரையும் விஷுவல் ஸ்டுடியோவையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண விஷுவல் ஸ்டுடியோ செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ C++ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ வேம்ப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேம்ப் சர்வர் செட்டப்பில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே C கோனலில் வேம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் வேம்ப் சர்வரை. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபயர்ஃபாக்ஸை உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசராக வைக்கணுமான வேம்ப் சர்வர் கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. லான்ச் வேம்ப் சர்வர் 2 நவ் கொடுத்துருங்க. இப்போ இங்கே லான்ச் கொடுத்தோன்னேமோ சிஸ்டம் ட்ரேயில் ஒரு ஐக்கானு வேம்ப் சர்வர் ஐக்கான் வந்திருக்கும். அது இப்போ ரெட் கலரில் இருக்குது. அது ஆரஞ்சாக இப்போ க்ரீன் கலரில் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருந்ததுக்கு என்ன அர்த்தம்னா வேம்ப் சர்வர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலரில் மாறும், அப்போ வந்து கெட்டிங் ரெடின்னு அர்த்தம். இப்போ க்ரீன் கலரில் இருக்குது, இப்போ நம்ம வேம்ப் சர்வர் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ உங்கள் ப்ரௌசரில் போய் யூஆர்எல் பாரில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வேம்ப் சர்வரோட ஹோம் பேஜ். இப்போ இந்த வேம்ப் சர்வர் ஹோம் பேஜ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம். அதை எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ண டைரக்டரி லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது லோக்கல் டிஸ்க் சியில் வேம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரில் www ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு பார்த்து தான் மீன் பண்ணுது. இதில் இருக்க இண்டெக்ஸ் ஃபைல் தான் வேம்ப் சர்வரோட ஹோம் பேஜ் ஃபைல். இப்போ வேம்ப் சர்வர் ஹோம் பேஜில் PHP myadmin அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் தான் PHP myadmin அப்படிங்கிற பேஜ். இதில் டேட்டா பேசஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி 4 டேட்டா பேஸ் இருக்கும், அது வந்து வேம்ப் சர்வரோட டிஃபால்ட் டேட்டா பேசஸ். இது மாதிரி நம்மளும் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி நம்ம வேர்டு ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும் அந்த டேட்டா பேஸில். அதுக்கு முன்னாடி எப்படி வேர்டு ப்ரெஸ்ஸை டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். google.com போங்க, டவுன்லோட் வேர்டு ப்ரெஸ் அப்படின்னு அடிங்க. வேர்டு ப்ரெஸ்ஸோட அஃபிஷியல் லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த அஃபிஷியல் பேஜில் டவுன்லோட் வேர்டு ப்ரெஸ் 4.6.1 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் கேன்சல் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேர்டு ப்ரெஸ் ஃபைல் ஒரு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்கும். இதுதான் வேர்டு ப்ரெஸ் ஜிப் ஃபைல். இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டர் வச்சு அன்கம்ப்ரஸ் பண்ணிடணும். நான் விண்ட்ரார் அப்படிங்கிற ஒரு அன்கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டெஸ்க்டாப்பில் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் வேர்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. வேர்டு ப்ரெஸ் ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டர் வந்து என் டெஸ்க்டாப்பில் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வேர்டு ப்ரெஸ் ஓட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த வேர்டு ப்ரெஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை காப்பி பண்ணி நம்ம லோக்கல் டிஸ்க் சியில் வேம்ப் இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டரில் www அப்படிங்கிற ஃபோல்டரில், அதாவது லோக்கல் ஹோஸ்ட் நான் அப்போ சொன்னேன், அந்த ஃபோல்டரில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வேர்டு ப்ரெஸ் அப்படிங்கிற நம்ம டூலுக்கு நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிடணும். உங்கள் ப்ரௌசருக்கு போங்க. அப்போ லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin கொடுத்தீங்கன்னா PHP myadmin பேஜ் வரும். அதில் போய் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டேட்டா பேஸ் நேம் கொடுங்க. நான் சாம்பிளுக்கு டெக்காஷ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டேட்டாபேஸ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு வந்திருக்கு. டெக்காஷ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு PHP myadminல. இப்போ இந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட். பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. இது வந்து டிஃபால்ட். இதை நம்ம மாற்றினா மாற்றிக்கலாம். நான் மாற்றலை. வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும் போதே டிஃபால்ட்டாக ரூட்டுங்கிறது தான் யூசர் நேம். இப்போ நம்ம வேர்டு ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்டு ப்ரெஸ்ஸை லோக்கல் ஹோஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கோம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப்பில் லோக்கல் ஹோஸ்ட் /
வேர்ட்பிரஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுதான் வேர்ட்பிரஸோட செட்டப் பேஜ். இதில் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் யூஎஸ் சூஸ் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ கொடுத்துருங்க. டேட்டாபேஸ் நேம் கேட்குது. நம்ம வந்து PHP MyAdminல டேட்டாபேஸ் நேம் வந்து டெக்காஷ் அப்படின்னு வச்சோம். நான் அதனால் டெக்காஷ் அப்படின்னு வைக்கிறேன். நீங்கள் என்ன டேட்டாபேஸ் நேம் வைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. யூசர் நேம் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு டேட்டாபேஸ்க்கு யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது, அதனால் blank விட்டுறேன். டேட்டாபேஸ் ஹோஸ்ட் நம்ம லோக்கல் ஹோஸ்ட். டேபிள் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டாபேஸில் க்ரியேட் ஆக போகிற டேபிளுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குது. நான் அதையும் அப்படியே வச்சிடுறேன். சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ரன் தி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் சைட் டைட்டில் கேட்குது. நான் டெக்காஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். யூசர் நேம் இது வந்து உங்கள் டேட்டாபேஸ் யூசர் நேம் கிடையாது. உங்கள் வெப்சைட்டுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன யூசர் நேம் வைக்க போகிறீங்கன்றது தான் அட்மின் யூசர் நேம் உங்களுக்கு. நான் இதையும் டெக்காஷ்னு வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு கேட்குது. டெக்காஷ்னே வச்சுருக்கேன். வெரி வீக் அப்படின்ற பாஸ்வேர்டு காட்டுச்சுன்னா நீங்கள் கீழே கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. வேர்ட்பிரஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேர்ட்பிரஸ் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி மெனூஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறலாம் நான் அடுத்த வீடியோஸில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்ம வெப்சைட் இருக்குன்னு. லாகின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட வேர்ட்பிரஸ் அட்மின் லாகின். உங்கள் யூசர் நேம் என்ன வச்சிங்களோ அதை கொடுங்க. நான் டெக்காஷ் அப்படின்னு வச்சேன், ஸோ அதை கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு டெக்காஷ் நான் வச்சேன், கொடுத்துட்றேன். லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோட பேக் எண்ட். இதில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரண்ட் எண்டை பார்க்கணுன்னா, அதாவது வெப்சைட்டை பார்க்கணுன்னா மேலே டெக்காஷ் அப்படின்றத ஹோவர் பண்ணி விசிட் சைட்டு கொடுங்க. இதுதான் நம்மளோட இப்போ வேர்ட்பிரஸ் வெப்சைட். இதை தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் மறுபடியும் பேக் எண்டுக்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் wordpress/wp-admin அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்பியர் ஆயிரும். இதில் போஸ்ட், மீடியாஸ், பேஜஸ், கமெண்ட்ஸ், அப்பியரன்ஸ்க்குள்ள தீம்ஸ், கஸ்டமைஸ், விஜெட்ஸ், மெனூஸ் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோஸ்க்கு டெக்காஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.